வணக்கம். நான் தான் மூர்த்தி. இது என்ன பதிவுன்னு கேட்டிங்கன்னா, நெறைய பேர் ஊனமுற்றவர்கள்லாம் பொறக்குறாங்க பார்த்தீங்களா? நெறைய பேர் ஊனமுற்றவங்க பொறப்பாங்க. சிலவங்க மூளை வளர்ச்சி இல்லாம பொறப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? கடவுள் மேல தப்பு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? கடவுள் மேல தப்புன்னு சொல்லுவீங்க. ஆனா கடவுள் மேல தப்பே கிடையாது. தப்பு வந்து உங்க மேல தான். யார் பொறக்குறாங்களோ அவங்க மேல தான் தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து உங்க அப்பா, அம்மா செய்ற பாவம் ஒண்ணு. ஒண்ணு நீங்க செய்ற பாவம். இது சேர்ந்து தான் உங்களுக்கு சிலவங்களுக்கு காலு சரி காலு வளைஞ்சிருக்கும், காலு இல்லாம இருக்கும், காது இல்லாம இருக்கும், வாய் ஒரு மாரியா இருக்கும். இது வந்து தப்பு வந்து உங்களோட தப்பு தான். ஆனா கடவுள் மேல தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இத செய்ற தப்பு தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த இந்த பிறவியில பொறந்திருக்கீங்க. மனிதனா பிறந்திருக்கீங்க. பிறந்த நீங்க இப்ப இந்த பிறவியிலே ஒரு நொண்டியா பொறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. இத நினைச்சிக்காதீங்க தப்பு சொல்றேன்னு. ஏன் சொல்றேன்னா, இப்ப பொறந்திருக்கீங்க. இப்ப அடுத்த பிறவிக்கு நல்ல பிறவியா பொறக்குறா, நீங்க இப்ப இந்த பிறவினாலும் இந்த நொண்டியா பொறந்துட்டோமே, அடுத்த பிறவி நல்ல பிறவிக்கு பொறக்கணுமே, அப்படின்னு என்ன செய்யணும் நம்ப? நல்ல விதமா போகணும். நல்ல வழியில தான் போகணும். பட் நம்ம என்ன செய்றோம், திரும்பவும் அதே பண்ணாம, நம்ம அராஜகம் பண்றது, அ குத்துறது, வெட்டுறது, பண்றது. இப்படி பண்ணா என்ன செய்யும்? அடுத்தரிப்பு அந்த ஆன்மா உனக்குள்ள உனக்குள்ள கடவுள் இருக்கார். சரிங்களா? கடவுள் உனக்குள்ள கண்டிப்பா இருக்கார். நீ நம்புறியோ நம்பாதது உன்னோட விருப்பம். ஏன்னா நான் சொல்றேன் கடவுள் உனக்குள்ள இருக்கிறார். கடவுள் உனக்குள்ள இருக்கிறார்னா, சிவன் இங்க இருக்கிறார். வயித்துல பிள்ளையார் இருக்கார். இடுப்புல அம்பாள் இருக்கார். 3ம் இருக்கு. 3ம் சேர்ந்தது தான் கடவுள் உனக்குள்ள இருக்கிறார். சரியா? இவ்வளோ டீட்டெயிலையும் சொல்லிட்டேன். ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்றேன். நம்ம வெளியில போய் கடவுள தேடுறோம். பட் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். உனக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. அத தேட முடியலையே உங்களால. நேத்து ஒருத்தர் என்ன கேட்டாரு, நான் எல்லா கோயிலும் சுத்தி பார்த்துட்டேங்க. எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டேங்க. எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டேன்னாரு. நான் டக்குன்னு கேட்டேன் அவர. அண்ணா எல்லாத்தையும் பார்த்தீங்க ஓகே. ஆனா உங்கள பார்த்தீங்களாண்ணா கேட்டேன். அவர் அடுத்த வார்த்தை பேசவே முடியல. ஏன் பேச முடியல? மன்னிச்சுங்க என்ன நான் பார்க்கலங்க அப்படின்னாரு. அப்ப உங்கள ஃபர்ஸ்ட்டு பாருங்க. உங்கள பார்த்தா தான் நீ கடவுள பார்க்க முடியும். நீங்க எங்க போய் பார்த்து, யார பார்த்து என்ன பண்றது? ஃபர்ஸ்ட்டு உங்களே நீங்க பார்க்கல. நீங்க எங்கெங்கேயோ போய் சுத்தி பார்த்து என்னங்க பண்றது? உங்களுக்குள்ளே இருக்க கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காரு. உங்களே நீங்க பார்க்கல. நீங்க வெளில சுத்தி என்ன பண்ண போறீங்க? அப்படி இருக்கிறப்ப, கடவுள உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா, நீங்க அதுக்கு நெறைய வழி இருக்கு. எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்குது வரதுக்கு நெறைய வழி இருக்கு. அந்த வழியில போனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. நான் 2, 3 வீடியோல சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? நீங்க மூச்சு பயிற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஆன்மாவை நீங்க பார்க்கலாம். உங்களோட ஆன்மாவை நீங்க பார்க்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. சரிங்களா? கண்டிப்பா உண்டு. இதை நீங்க கண்டிப்பா இந்த முயற்சி எடுத்தால், உங்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டு. இந்த மூச்சு பயிற்சி எடுக்கிறதுக்கு காலையில் முடிஞ்ச அளவுக்கு காலையில் குளிச்சுட்டு, தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு கிளிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு உட்காந்து செஞ்சு பாருங்க. உங்களே நினச்சி உட்காந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க ஆன்மாவ பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆன்மாவ நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்களா இருப்பீங்க. சரிங்களா? நீங்களா இருப்பீங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? நீங்களே இருப்பீங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு வேற என்ன வார்த்தை இல்ல. உங்களுடைய ஆன்மாவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்களா இருப்பீங்க அவ்வளோதான். பட் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை ஒருத்தர் இறந்துடுறாங்க. இறந்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்மா வெளில போயிடுது. ஆன்மா வெளில போனோனே, ஃபர்ஸ்ட்டு வந்து சிவன் போயிறாரு. அப்புறம் அம்பாள் போயிடுது. லாஸ்ட்ல பிள்ளையார் போயிறாரு. 3 போயிடுது. போன பிறகு அது உங்களுக்கு 3 நாளாச்சு காரியம் பண்றீங்க. 3 நாளாச்சு அந்த ஆன்மா உங்க வீட்ல தான் நிக்கும். வேற எங்கேயும் போகாது. நீ யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்க வீட்ல தான் 3 நாளைக்கு நிக்கும். அந்த 3ஆம் நாள் காரியம் முடிஞ்ச பிறகு போயிடும். உங்ககிட்ட விட்டு போயிடும். நிக்கும். சுத்தி நிக்கும். 16 நாள் சுத்தி நிக்கும். அடுத்த உடல தேடிட்டு இருக்கும். அப்ப அது தேடுற உடல தேடுதே, அந்த ஆன்மாவ தேடுதே, அந்த ஆன்மா எப்படிலான்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு அதில தான் இருக்கு. அந்த பாவத்துல அந்த ஆன்மால தான் இருக்கு. அதுக்குள்ள தான் இருக்கும். நீங்க செஞ்ச பாவம், புண்ணியம்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு. அது சுத்திட்டு இருக்குது. அதுக்குள்ள தான் இருக்கு. நீங்க எப்படி நல்லது செஞ்சீங்கன்னா, நல்ல வீட்ல போய் போய் பொறந்துருவீங்க. கெட்டது செஞ்சிருந்தீங்க, கெட்டதுல போய் பொறந்துருவீங்க. இதுதான் வேற ஒண்ணும் விடை இல்ல. பிறப்பு இதுதான். வேற ஒண்ணும் இல்ல. என்ன பிறப்பு இருக்கு? இதுதான் பிறப்பு. வேற என்ன பிறப்பு இருக்கு? வேற ஒண்ணுமே இல்ல. இதுதான். நீ நல்லது செஞ்சீன்னா, நல்ல வீட்ல போய் பிறந்துருவ. கெட்டது செஞ்சீன்னா, கெட்ட வீட்ல பிறந்துருவ. நீங்க எவ்வளவு கெடுதல் செய்றீங்க, கெடுதல் மாரி பொறந்துருவ. நல்லது செஞ்சா நல்லது மாரி பொறந்துருவ. இவ்வளவுதான். அடுத்த பிறவி உனக்கு உண்டு. ஆனா இல்லன்னு மட்டும் எவனும் சொல்ல முடியாது. ஒரு புளியாங்கொட்டை இருக்கு. புளியாங்கொட்டை போட்டா தானே இன்னொன்னு முளைக்கும். புளியாங்கொட்டை ஒண்ணு போடாம மரம் முளைக்க வச்சிரும். புளியா மரத்த முளைக்க வச்சிரும் பார்ப்போம். முளைச்சிருமா? இல்ல வேப்ப மரத்த முளைக்க வச்சு முளைச்சிரும் பார்ப்போம். எப்படி முளைக்கும்? அதெல்லாம் முளைக்காது. அது மாரி அடுத்த பிறவி உனக்கு இருக்கு. உன்னோட ஆன்மா வெளில போன பிறகு 14 நாள் சுத்திட்டு இருக்கோம். 14 நாள் சுத்தும்போது, அந்த ஒரு குழந்தை பொறந்துக்கும்போது நீங்க வேணா டாக்டரே கூட நானா படிக்கவே இல்ல. ஆனா அந்த அளவுக்குலாம் படிக்கலப்பா. நான் சும்மா ஒரு மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் அவ்வளோதான். பட் தவிர படிக்கலாம் இல்ல. அவ்வளோதுக்கெல்லாம் நான் வசதிலாம் கிடையாது.
பட் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேணால் டாக்டரே கேளுங்க. அந்த குழந்தை பிறக்கிறப்ப தொப்புள் கட் பண்ண பிறகு குழந்தைக்கு உயிர் இருக்குமான்னு நீங்களே கேட்டு பாருங்க. இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அப்போ கட்டணத்தோட தாயோட உறவு முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதோட தாயோட உறவு முடிஞ்சிச்சு. தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அகாரா முகாரா, முகாரான்னு 3 வருது. அதுதான் 1 சிவன், அம்பாள், பிள்ளையார் 3 உள்ளுக்குள்ளே பூருது. அந்த பூர்றது தான் அடுத்து பூர போகிறப்ப அவங்க தட்டுவாங்க. நீங்கள் என்ன டாக்டர் பார்த்துருப்பீங்க. கட் பண்ண பிறகு தட்டுவாங்க, முதுகை தட்டுவாங்க. தட்டி ஒரு 10 நிமிஷம் தான் குழந்தை ஆங்கும். பற்றியா அந்த ஆங்கிறது நீ உயிர் போகுது பிறகு அன்றைக்கி நீ உயிர் போகிற அன்றைக்கி இது ஆன்னு போயிடும். முடிஞ்சிட்டு அவ்வளோதான். அந்த தட்டும் போது பற்றியா அந்த ஆங்கிறது நீ உயிர் போகிற அன்றைக்கி அந்த ஆண் போயிடும். அதுதான் உயிர் போயிட்டா. இதுதான் வாழ்க்கை. இது வேறு என்னையா இருக்குது? இது தெரியாமல் ஊரெல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க, போட்டி போட்டுக்கிறீங்க. இது என் இடங்கிற, இது உன் இடங்கிற, இது என்னோட மனங்கிற, இதெல்லாம் சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பொய் தான். ஒன்று ஆன்மா, உன்னோட ஆன்மா, இன்னொன்று இறைவன். இது 2 தவிர பாக்கி எதுவுமே கிடையாது. இது 2 தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. பாக்கி எல்லாமே பொய் தான். சரிங்களா? இவ்வளோ எதுவும் சண்டை போடுறீங்க. சண்டை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் வேஸ்ட்டு தான். சண்டை போடுறதுனால ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஒருத்தர் சண்டை போட்டு என்ன செய்ய போகிறீங்க? இது எடுத்துகிட்டு போக போகிறீங்களா? எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு மண்ணு கூட ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய முடியும்? இது உன்னோட மூச்சு மூக்குலேருந்து வெளில போயிட்டுனா முடிஞ்சிட்டா டெத்து முடிஞ்சிட்டு. உன் பேரே மாறிடும். உன்னோட பேர் வச்ச பேரே மாறி பணம், பாடி இப்படி 4, 5 பேர் சொல்லுவாங்க. அப்புறம் எப்போ தூக்குவோன்னு சொல்லுவாங்க. உடனே எப்போ தூக்குவோன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் மாறிடும். மனிதனுக்கு அவ்வளோ இது இருக்குது. அது தெரியாமல் ஆடுறாங்க. தலைகீழ நிற்கிறீங்க. அதெல்லாம் நிற்காதீங்க. பாவம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.